ஏங்க நான் ஒருத்தங்களை இன்வைட் பண்றேன் ஒரு காரியத்துக்காக. இவங்க வந்தா இந்த காரியத்துல நான் திருப்தி அடைவேன், இவங்க வந்தா இந்த காரியத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும்னு சொல்லி ஒருத்தங்களுக்கு செலவு செஞ்சு அவங்களை பிரயாணம் பண்ண வச்சு அவங்களை என் பக்கத்துல கொண்டு வந்து உட்கார வச்ச பிறகு அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா அதனால யாருக்கு வைக்கும்? சொல்றேன், உனக்கு தான். ஆமா, எனக்கு தான். நான் ஒருத்தங்க இவங்க வந்தா எனக்கு சந்தோஷம் உண்டாகும், இவங்க என் கூட இந்த காரியத்துல இருந்தா என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகும், இவங்க என் கூட இருந்தா என் முகத்துல சந்தோஷம், இப்படி நினைச்சு ஒருத்தங்களுக்கு செலவு செய்து கிரயம் கொடுத்து அவங்கள பிரயாணம் பண்ணி கொண்டு வந்து என் கூட உட்கார வச்சுட்டு அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா அதனால யாருக்கு முகம் வைக்க முடியும்? அப்போ கிருபையை தந்து உங்களை பிரயாணம் பண்ணி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்க ஆராதிக்கிறதுல அவர் மகிமைப்படணும் இருக்கும்போது நீங்க ஆராதிக்கலன்னா யாருக்கு வெக்கம் உண்டாகும்? இன்னும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. நீங்க ஆராதிச்சீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, நான் கேட்கிறேன், யாருக்கு வெக்கம் தெரியுமா? அவர் மாவும். ஒவ்வொரு முறையும் சமூகத்தில் உட்காரும் போது புரிஞ்சுக்கணும், என் பலத்துல நான் வந்தது கிடையாது, கிருபையில கத்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். எங்க இன்னைக்கு சமூகத்துல நான் ஆராதனைன்னா சபையை சொல்றேன், இப்போதைக்கு எப்பெல்லாம் சமூகத்தில் உட்கார வைக்கிறாரோ புரிஞ்சுக்கணும் அவருடைய கிருபைங்கிறது. இன்னைக்கு என்ன இந்த ஆலயத்துல கொண்டு வந்து ஜன பரிசுத்தவான்களை நடுவில் உட்கார வச்சு என்ன கத்த துதிக்க வைக்கிறார்னா, இன்னைக்கு நான் ஆராதிக்கிற ஆராதனையில இந்த பூமியில கத்தர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு நான் துதிக்கிற துதியில கத்தர் மகிமைப்பட விரும்பும் போது நான் அவருக்கான துதியை ஏறெடுக்கவில்லை என்றால் அவருடைய முகம் வெட்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய முகம் வெட்கப்படும். நான் அவர் முகத்தை வெட்கம் அடைகிறது போல நான் இருக்கிறேன் என்றால் அதன் பிறகு என் வாழ்க்கையில வெட்கமே வராதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் முகத்தை நான் எவ்வளவு பிரகாசிக்க வைக்கிறேனோ, அவர் முகத்துக்கு நான் எவ்வளவு சந்தோஷத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேனோ, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க முகத்துல துக்கம் வராதபடி கர்த்தர் காத்து நடத்த உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவரை பிரியப்படுத்தணும். எனக்கு அவர் கிருபையை தந்து அவர் சமூகத்துல கொண்டு உட்கார வச்சுட்டு நான் வந்து ஆராதிக்காம இப்படி இருப்பேன், ஆனால் நான் அவரெல்லாம் வெட்கப்படுத்திட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு முறை ஆலயத்தில் வந்து உட்காரும் போதும் சரி, ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் உட்காரும் போதும் ஒரு தேவ பிள்ளை இதுல ஜாக்கிரதையா இருங்க. இது எனக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். தேவன் கிருபையை தந்து இன்னைக்கு என்ன கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்னா, இந்த பூமியிலே 1000 பரிசுத்தவான்கள், லட்சக்கணக்கு பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன சமூகத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்னா, ஆண்டவர் நான் ஆராதிக்கிறதுல பிரியப்பட விரும்புகிறார், நான் ஆராதிக்கிறதுல மகிமைப்பட